ஹாய் வியவர்ஸ், நாம் பார்க்கக்கூடிய வீடியோவில் அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி வரும் மூலிகைப் பொருட்களின் பயன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க பண்ணுங்க. நாம் பார்க்கக்கூடிய மூலிகை மருத்துவத்தில் அகத்திக்கீரை, அத்திப்பழம், அருகம்புல், ஆவாரம் செடி, மருதாணி ஆகிய மூலிகையை பார்க்க போறோம். முதலாவதாக அகத்திக்கீரையில் 63 வகை சத்துகள் இருப்பதாக சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டுள்ளது. இதில் 8.4% புரதச்சத்து, 1.4% கொழுப்புச்சத்து, 3.1% தாதுப்புகள் மட்டுமல்லாமல் மாவுச்சத்து, இரும்புச்சத்து, வைட்டமின் ஏ, சி ஆகிய சத்துகளும் இருக்கிறது. இந்த கீரையில் உயிர்ச்சத்துக்களும் வைட்டமின் ஏவும் 100 கிராமில் 9000 கலோரிகள் நிரம்பி காணப்படுது. இவை தவிர தயாமின் சத்து 21 மில்லிகிராம், ரைபோப்ளேவின் 0.09 மில்லிகிராம், வைட்டமின் சி 169 மில்லிகிராம் உள்ளது. பொதுவாக அகத்தி கீரையில் 2 வகை உள்ளது. அதில் ஒன்று வெள்ளை நிற பூக்களை கொண்டது. இன்னொன்று சிவப்பு நிற பூக்களை கொண்ட செவ்வகத்தி. இவை இரண்டின் இலை, பூ, பட்டை, வேர் ஆகியவை மருந்தாக பயன்படுகிறது. அகத்தி கீரையின் மருத்துவ பலன்கள் பார்க்கலாம். அகத்தி கீரையை சமைத்து சாப்பிட்டால் உணவு எளிதில் ஜீரணமாகும். பித்தம் தொடர்பான நோய்கள் நீங்கும். உடல் சூடு தணிந்து கண்கள் குளிர்ச்சியாகும். சிறுநீர் மலம் தாராளமாக வெளியேறும். மனக்கோளாறுகள் நீங்கும். அல்சர் என்னும் வயிற்றுப்புண் குணமாகும். சுத்தம் செய்யப்பட்ட கீரையுடன் சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் சேர்த்து சூப் செய்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் சரியாகும். சரும பிரச்சனைக்கு தீர்வு தரும் அகத்தி கீரையின் சாற்றை சேற்றுப்புண்களில் பூசி வந்தால் விரைவில் ஆறிவிடும். நாள்பட்ட புண்களின் மீது கீரையை மட்டும் அரைத்து தடவிவிட்டால் விரைவில் ஆறும். தேமல் வந்த இடங்களில் இதன் இலையை தேங்காய் எண்ணெய் விட்டு வதக்கி விழுதாக அரைத்து பூசி வந்தால் குணமாகும். இந்த கீரையின் சாற்றில் கடல் சங்கை இழைத்து மருக்களில் மீது தடவினால் அவை காய்ந்து விழுந்துவிடும். அகத்திக் கீரையைப் போல பூவும் மருத்துவ குணம் நிறைந்திருக்கு. பூவை பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தால் கண் எரிச்சல், தலை சுற்றல், சிறுநீர் மஞ்சளாக போவது போன்ற பிரச்சனைகள் சரியாகும். பீடி, சிகரெட் போன்ற புகைப்பழக்கம் உள்ளவர்கள் இந்த பூவை சமைத்து சாப்பிட்டு வந்தால் அவர்கள் உடம்பில் உள்ள விஷம் மலத்துடன் வெளியேறும். அது மட்டுமல்ல, புகைப்பிடிப்பதில் உள்ள ஆர்வமும் குறையும். அகத்திப்பூவுடன் மிளகு, சீரகம், ஓமம், பூண்டு, வெங்காயம் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் இதய படபடப்பு, இதய வீக்கம், சிறுநீரக நோய், புற்றுநோய் போன்றவை கட்டுக்குள் வரும். அகத்திப்பட்டையை 50 கிராம் எடுத்து இடித்து 8 டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து 1 டம்ளராக சுண்டக்காய்ச்சி வடிகட்டி 2 அவுன்ஸ் குடித்தால் அம்மை நோய் இறங்கிவிடும். அகத்தி கீரை கசாயம் விஷம் குடித்தவர்கள் இந்த கஷாயத்தை குடித்தால் விஷம் இறங்கிவிடும். இதேபோல் ஆண், பெண் உறுப்புகளில் ஏற்படும் எரிச்சலையும் நீக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அகத்தி கீரை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று பார்க்கும்போது. அகத்தி மருந்துகளை முறிக்கும் தன்மை கொண்டது. சித்த மருந்துகள் சாப்பிடும்போது இங்கிலீஷ் மருந்து சாப்பிடக்கூடாது. பொதுவாக இந்த கீரையை அடிக்கடி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் மருந்தாகச் செயல்பட வேண்டியது அதற்கு எதிராக செயல்பட்டு சொறி, சிரங்கை ஏற்படுத்திவிடும். அகத்திக்கீரையையும் கோழிக்கறியையும் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது. மது அருந்திவிட்டும் இந்த கீரையை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் மாரடைப்பு உள்ளிட்ட இதயம் தொடர்பான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அகத்திக்கீரை உடலுக்கு குளிர்ச்சியை அளிக்கிறது. மலச்சிக்கலை போக்குகிறது. நாம் உண்ணும் உணவை எளிதில் ஜீரணிக்க வழி செய்கிறது. உடலில் உண்டாகும் பித்தத்தை தணிக்கிறது. இக்கீரையின் முக்கிய குணம் விஷமருந்தின் வீரியத்தை முறிக்கிறது. கண்பார்வை தெளிவடைகிறது. கண் எரிச்சல் குறையவும் அகத்தி இலையை எடுத்து நன்கு அரைத்து சாறு பிழிந்து அதனுடன் துவரம் பருப்பு சேர்த்து நன்கு வேகவைத்து பிறகு தேங்காய் பால் சேர்த்து கலக்கி தினசரி சாப்பிட்டு வந்தால் கண் எரிச்சல் குறையும். தலைவலி குணமாக அகத்தி இலை சாறு பிழிந்து நெற்றியில் தடவினால் தலைவலி குணமாகும். பற்கள் உறுதியாக இருக்க உதவுகிறது. தலைவலி குறைய அகத்தி இலைச்சாறை 1 லிட்டர் நல்லெண்ணெயில் கலந்து காய்ச்சி வடிப்பதற்கு முன் மஞ்சள், சாம்பிராணி தூள் போட்டு கலக்கி வடிகட்டி வாரம் ஒரு முறை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் தலைவலி குறையும். மூக்கில் நீர்வடிதல் குறைய 1 டம்ளர் அகத்தி இலைச்சாறு மற்றும் பசும்பால் இரண்டையும் சிவக்க காய்ச்சி இறக்கி வடிகட்டி ஆறவைத்து வாரம் இருமுறை தலைக்கு தேய்த்து வந்தால் மூக்கில் நீர்வடிதல் குறையும். இரத்த அணுக்களை வலிமைமிக்கதாக்குகிறது. உடல் வலுவடைய உதவுகிறது. அகத்திக் கீரையும் அரிசி கழுவிய நீரும் கலந்து சூப் போல வைத்து சாப்பிட்டால் இருதயம், மூளை, கல்லீரல், ஜீரணப்பை வலிமை பெறுகிறது. அகத்திக்கீரையை ஆவியில் வேக வைத்து சாறு பிழிந்து அதில் தேனை கலந்து சாப்பிட்டால் கடுமையான வயிற்றுவலி உடனே குணமாகிறது. அகத்திக்கீரை குடற்புண்களையும் ஆற்றுகிறது.
அகத்தி கீரை ஒரு சர்வ வல்லமை வாய்ந்த கீரை. மனிதனின் உடலியல் மட்டுமின்றி உளவியல் ரீதியான பிரச்சனைகளையும் குணப்படுத்தும் திறன் கொண்டது. அதனால் மன அழுத்தம் குணமாகும். அகத்தி கீரை சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் சேர்த்து சூப் செய்து சாப்பிட்டால் வயிற்றுப்புண் எளிதில் குணமாகும். கால் புண் மற்றும் பிற காயங்கள் இந்த கீரையின் சாற்றால் குணமாகும். இந்த கீரையின் இலையை தேங்காய் எண்ணெயில் சூடாக்க வேண்டும். மேலும் லுகோடர்மா ஒரு நபரை பாதித்த தோலின் புள்ளிகளில் சாத்தை தடவ வேண்டும். காலப்போக்கில் இந்த புள்ளிகள் மறைந்துவிடும். இதேபோல் இந்த கீரையின் சாத்தை கடல் சங்கு மூலம் பதப்படுத்தி. மருக்களின் மீது தடவினால் சிறிது நேரம் கழித்து மருக்கள் குறையும். அகத்தி கீரையுடன் சம அளவு தேங்காய் சேர்த்து அரைத்து சாறு எடுத்து. அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கரும்பட்டை தேமல் சொறி சிரங்கு உள்ள இடத்தில் பற்று போட்டால் முழுமையாக குணமடையும். படர்தாமரை குறைய அகத்தி இலையை எடுத்து நன்கு அரைத்து தேங்காய் எண்ணெயில் குழப்பி தினமும் தேய்த்து வந்தால் படர்தாமரை குறையும். இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவான அகத்தியை உணவாக எடுத்துக் கொள்ளும் போது தோலுக்கு நல்ல நிறத்தை தருகிறது. இரத்தப்பித்தம் இரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கு அகத்தி கீரை சாற்றில் சிறிது உப்பு சேர்த்து குடித்தால் வாந்தி ஏற்பட்டு பித்த நீர் வெளியேறும். இதனால் உடலில் உள்ள பித்தம் குறையும். அகத்திப்பூவை சுத்தம் செய்து சிறு சிறு துண்டுகளாக்கி பாலில் காய்ச்சி சர்க்கரை சேர்த்து தினமும் சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு குறைந்து பித்தம் குறையும். அகத்தி கீரை இரத்த சோகையை நீக்குகிறது. மார்புவலி குறைய அகத்தி கீரையை எடுத்து வெயிலில் காயவைத்து இடித்து சலித்து ஒரு சீசாவில் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பொடியை 6 கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து காலை மாலை என இருவேளை வீதம் 7 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். அகத்தி கீரையில் வைட்டமின் சி நிரம்பி காணப்படுகிறது. இது இருதயத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது. வைட்டமின் சி அதிகம் உள்ள உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இரத்த கொதிப்பு வராமல் தடுக்கிறது. அகத்திக்கீரையில் 16.22% வைட்டமின் சி உள்ளதால். இது இரத்த குழாய்கள் தடிமன் ஆவதை தடுத்து நிறுத்துகிறது. மேலும் கொழுப்புகளை கரைக்கிறது. வைட்டமின் சி சத்து குறைவாக உள்ளவர்களை பக்கவாதம் இரத்த குழாய் அடைப்பு மாரடைப்பு போன்றவைகள் நோய்கள் தாக்கும். அதனால் அகத்திக்கீரை சேர்த்துவதால் நோய்கள் வராமல் தடுக்கலாம். அகத்திக்கீரை மருதாணி இலை மற்றும் மஞ்சள் மூன்றையும் சமளவு எடுத்து அரைத்து தடவினால். கால்களில் ஏற்படும் பித்த வெடிப்புகள் குணமாகும். உயிர்கொல்லியாக கிருமிகளை தடுக்கிறது. அகத்தி மூலிகை நுண்கிருமிகள் வளர்வதையும் HIV போன்ற உயிர்கொல்லி கிருமிகளையும் தடுக்கிறது. நோய் தொற்று உள்ளவர்கள் அகத்திக்கீரையை சாப்பிட்டு வந்தால். அந்த கிருமி தொற்று இருப்பவர்களுக்கு அதன் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது. சீமை அகத்தி இலையை விழுதாய் அரைத்து தேங்காய் எண்ணெயில் குழைத்து பூசி வந்தால் அரணை கடித்த விஷம் குறையும். விந்தணு குறைபாட்டுக்கு அகத்தி நல்லது. களைப்பு சதைவலி மரமரப்பு அசதி போன்ற குறைபாடுகள் பாஸ்பரஸ் குறைபாடுகளினால். ஒரு நாளைக்கு 1200 கிராம் தேவைப்படும். அதற்கு அகத்தியே சிறந்த மருந்து. ஆண் மலட்டு தன்மை விந்தணுக்கள் குறைபாடு போன்றவைகளுக்கு அகத்தி கீரை நல்ல தீர்வாகும். அகத்தி கீரையை அரைத்து உச்சந்தலையில் 1 மணிநேரம் வைத்திருந்து குளித்தால் உடல் உஷ்ணம் குறையும். இளநரை ஏற்படுவதையும் தடுக்கும். ரைபோப்ளேவின் சத்து குறைவாக இருப்பவர்களுக்கு தலைவலி அதிகமாக இருக்கும். அடிக்கடி வரும் தலைவலிக்கு 200 400 மில்லிகிராம் ரைபோப்ளேவின் எடுத்துக் கொண்டால் தலைவலி வராமல். இதற்கு அகத்திக்கீரை ஒரு நல்ல தீர்வுவாகும். அகத்தி இதற்கு உறுதுணையாக இருக்கும். கிராமத்தில் அகத்தியின் பட்டையும் வேறும் மருந்து பொருள்களாகவும். கோழி மாடு போன்ற கால்நடைகளுக்கு தீவனமாகவும். மரக்குச்சிகள் கொண்டு கூரை மேய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறார்கள். அகத்திக் கீரைகள் மரம் பொம்மை செய்யவும். வெடிமருந்து தயார் செய்யவும் பயன்படுத்துகிறார்கள். வெற்றிலை கொடிக்கால்களில் வெற்றிலை கொடி படரவும். மிளகு தோட்டத்தில் மிளகு கொடி படரவும் அகத்தி மரம் பயன்படுத்துகிறார்கள். இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மூலிகை அத்திமரம். அத்திமரத்திலிருந்து வரும் பால் முதல் பட்டை வரை பயன்தரக்கூடியது. அத்தி மரம் அதன் இலை பால் பழம் பிஞ்சு காய் பட்டை உள்பட அனைத்து பாகங்களும் மருந்தாக பயன்படுகிறது. இது நாட்டு அத்தி வெள்ளை அத்தி நல்ல அத்தி உள்பட பல்வேறு வகைகளை கொண்டது. மற்ற பழங்களை விட அத்திப்பழத்தில் 4 மடங்கு அதிக சத்துக்கள் இருக்கிறது. இது தவிர வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி வைட்டமின் கே பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்புச்சத்து காப்பர் ஜிங்க் மான்கனீஸ் அதிகளவில் உள்ளது. அத்தி பழங்களில் கொழுப்புச்சத்து கிடையாது. உடல் எடை குறைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இந்த அத்திப்பழங்களை சாப்பிடலாம். மேலும் இந்த பழங்கள் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகின்றன. இந்த பழங்களை அறுத்து பார்த்தால் அதற்குள் மெல்லிய பூச்சிகள் மற்றும் புழுக்கள் தென்படும். அதனால் பெரும்பாலும் அத்தி பழங்கள் அப்படியே சாப்பிடப்படுவதில்லை. ஆகவே தான் இந்த பழங்கள் உலர வைக்கப்பட்ட பின்னர் சாப்பிடப்படுகின்றன.
இருந்தாலும் அத்திப்பூவில் இருக்கும் தாய் புழு மற்றும் ஆண் புழுகளின் சடலங்கள் அத்தியில் இயற்கையாகவே அமைந்திருக்கும். அவை நொதித்தல் மூலம் பூக்களுக்குள் கலந்து அத்திப்பழமாகிவிடும். ஆகவே நாம் உண்ணும் அத்திப்பழங்களில் இந்த குளவிகளின் உடல்கள் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு. பிரித்தெறிய முடியாதபடி சேர்ந்து விட்டது. அதனால் இந்த அத்தி ஒரு அசைவ உணவு வகை சேர்ந்தவையாகும். ஒரு அவுன்ஸ் காய்ந்த அத்திப்பழங்களில் 300 கிராம் நார்ச்சத்து உள்ளது. இந்த நார்ச்சத்து மலச்சிக்கலைச் சரிப்படுத்த உதவும். அத்திப்பழங்களைச் சாப்பிட்டால் வயிறு நிறைந்த உணர்வு நெடுநேரம் இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த பழங்களை தருவதன் மூலம் அவர்கள் நாள் முழுவதும் உற்சாகமாகச் செயல்படுவார்கள். உலர வைத்து பொடியாக்கிய அத்திமர இலைகள் பித்தம் மற்றும் பித்தத்தால் வரும் நோய்களை குணமாக்க வல்லவை. காயங்களில் வடியும் இரத்தப்போக்கையும் இதை கொண்டு நிறுத்தலாம். இந்த பொடியில் தயாரித்த கலவையை கொண்டு நாள்பட்ட மற்றும் அழுகிய புண்களை கழுவினால் குணமாகிவிடும். இதன் இலைகளை கொதிக்க வைத்த தண்ணீரில் கலந்து வாய் கொப்பளித்தால் வாய்ப்புண்கள் ஆறும். அத்திப்பழம் மிகச்சிறந்த இரத்த பெருக்கி ஆகும். நன்றாக முதிர்ந்து தானாக பழுத்து கீழே விழுந்த அத்திப்பழத்தை அப்படியே உண்ணலாம். இருந்தாலும் பதப்படுத்தப்பட்டு உண்ணுதல் சிறந்தது. தேனில் ஊறவைத்து பதப்படுத்தியும் உண்ணலாம். இந்த அத்திப்பழங்களை உலர வைத்து சாப்பிடுவதால் பல நல்ல பயன்கள் கிடைக்கும். இந்த பழங்களை உலரவைத்து பயன்படுத்தும் போது வெகுநாட்கள் வரை வைத்து சாப்பிடலாம். அத்தி பழங்கள் இரத்தத்தின் சர்க்கரை அளவை சீராக வைத்து கொள்ள மிகவும் உதவுகின்றது. மேலும் இந்த அத்தி பழங்கள் இன்சுலின் செயல்பாட்டை சிறப்பாக மேம்படுத்துகிறது. அத்தி பழங்கள் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் கூற வேண்டும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த பழங்களை சாப்பிடுவதன் மூலம் இரத்தத்தின் சர்க்கரை அளவை சரியான முறையில் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். எக்ஸிமா சோரியாசிஸ் போன்ற பல்வேறு சரும பிரச்சனைகளுக்கு அத்திப்பழம் மருந்தாகச் செயல்படுகின்றது. அத்திப்பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் தோலில் ஏற்படும் வெண்புள்ளிகள். வெண்குஷ்டம் போன்ற பல பிரச்சனைகள் குணமாகும். மேலும் இவற்றை அவ்வப்போது சாப்பிடுவதன் மூலம் சருமம் பொலிவடையும். முகம் பிரகாசமாகும். அத்தி பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட்கள் உடலில் உள்ள கழிவுகளை அகற்ற பெரிதும் உதவுகின்றது. இந்த செயல்பாட்டால் அத்தி பழத்தை தினம் எடுத்துக் கொள்பவருக்கு வயதான தோற்றம் சீக்கிரம் தோன்றாது. அத்தி பழங்களில் நிறைந்துள்ள ஜிங்க் சத்து முடியில் ஏற்பட்டுள்ள பிளவுகளை குணப்படுத்த உதவும். குறிப்பாக மெனோபாஸ் காலத்தில் பெண்களுக்கு அதிகமாக முடி உதிர்தல் பிரச்சனைகள் இருக்கும். அந்த சமயங்களில் அத்தி பழங்களை சாப்பிடுவதன் மூலம் முடி கொட்டுதலை தவிர்த்து கொள்ளலாம். அத்தி பழங்களை சாப்பிடுவதன் மூலம் உடலில் இரத்த உற்பத்தி மேம்படும். ஆக இதன் மூலம் இரத்த சோகை போன்ற வியாதிகள் வராது. அத்திப்பழம் சாப்பிடும் பழக்கத்தை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்வதன் மூலம் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். குறிப்பாக கல்லீரல் வீக்கம் ஏற்பட்டு இருந்தால் அது பூரணமாக நிவாரணம் அடையும். அத்தி பழங்களை தினம்தோறும் சாப்பிடும் அவர்களுக்கு புற்றுநோய் அபாயம் கிடையாது. குறிப்பாக பெண்களுக்கு மார்பக புற்று நோய் வராது. ஆரோக்கியமான வாழ்வுக்கு இரத்த அழுத்தம் சீரான நிலையில் இருக்க வேண்டும். இரத்த அழுத்தம் அதிகமாகும் பட்சத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதற்கு தீர்வாக அத்தி பழங்கள் உள்ளன. இதில் உள்ள பொட்டாசியம் சத்தானது இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க உதவும். அத்தி மரத்தின் இலைகளை பறித்து சுத்தம் செய்து உலர வைத்து. இவற்றை காயவைத்து பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டுவர பித்தம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் குணமடையும். அத்தி பழத்தில் நிறைந்துள்ள விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ சத்து தலைமுடியின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அவசியமானது. இதில் உள்ள மெக்னீசியம் சத்து தலைமுடியின் வளர்ச்சியை அதிகப்படுத்தும். அத்தி பழங்களை சாப்பிடுவோருக்கு முடியின் நீளம் அதிகரிக்கும் என்பது உறுதி. அத்தி பழத்தில் விட்டமின் பி சி நிறைந்துள்ளன. ஆக இந்த பழத்தை எடுத்துக் கொள்வதன் மூலம் தூக்கமின்மை பிரச்சனை தீரும். மேலும் இதில் உள்ள ட்ரிப்டோபன் என்னும் வேதிப்பொருள் தூக்கத்தை தூண்டும் தன்மை கொண்டது. இன்சோம்னியா போன்ற பிரச்சினைகள் உள்ளவர்களுக்கு அத்திப்பழம் அருமருந்தாகும். அத்தி பழங்களில் கண்களுக்கு அவசியமான விட்டமின் ஏ நிக்கோடினிக் அமிலம் மற்றும் அஸ்கார்பிக் அமிலம் அதிகளவு காணப்படுகிறது. இவற்றை சாப்பிடுவதன் மூலம் கண் வளம் மேம்படும். குறிப்பாக குழந்தைகளின் கண் பார்வை சிறப்பாக இருக்க அவர்களுக்கு இந்த பழங்களை தினமும் சாப்பிடத் தருவது மிகவும் நல்லது. இந்த பழங்களில் கால்சியம் சத்து உள்ளதால் அத்தி பழங்களை சாப்பிடுவதன் மூலம் எலும்புகள் பலமடையும். மூட்டு வலி எலும்பு தேய்மானம் போன்ற பல்வேறு பிரச்சினைகள் குணமடையும். அத்தி பழங்கள் சாப்பிடுவதன் மூலம் மூச்சுக்குழாயில் உள்ள அசுத்தங்கள் குணமாகும். மேலும் இவை மூச்சுக்குழாய் ஆரோக்கியமாக இருக்க வழிவகுக்கும். அத்தி பழங்களில் அதிக அளவு நீர்ச்சத்து உள்ளதால் இந்த பழங்களை தினமும் சாப்பிடுவதன் மூலம் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும். இதய பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு அத்திப்பழம் ஏற்றது. அத்திப்பழம் இரத்தத்தை சுத்திகரிக்க பெரிதும் வழிவகுக்கும். மேலும் இரத்த ஓட்டம் சீராக நடைபெற அத்திப்பழம் உதவும். அந்த வகையில் இதய வியாதி உள்ளவர்களுக்கு அத்திப்பழம் சிறந்தது. உடல் வீக்கம் குறையும். நீர்க்கட்டிகள் இருந்தால் சரியாகும். வாய் புண் குணமடையும்.
ஆஸ்துமா பிரச்னை தீர உதவும். உடல் சோர்வு தீரும். வலிப்பு நோய்க்குச் சிறந்த மருந்து. மூலநோய் குணமாகும். அடுத்ததாக அருகம்புல் பற்றி பார்க்கலாம். கிராமங்களில் சாணத்தை கொஞ்சம் எடுத்து கூம்பு போல வைத்து பிள்ளையார் என வழிபடும் பழக்கம் உண்டு. அதில் 4 முதல் 5 வரை அருகம்புற்களைச் சொருகி வைத்திருப்பார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதில் புழு பூச்சி வரக்கூடாது என்பதற்காகத்தான். அதாவது அருகம்புல் புழு பூச்சி உருவாகாமலோ அருகில் வருவதையோ தடுத்துவிடும். அந்தளவுக்கு மருத்துவ குணம் பெற்றது. அருகம்புல் தோல் நோய்களை குணப்படுத்த கூடியது. கண் எரிச்சலை சரிசெய்யும் தன்மை கொண்டது. வயிற்றுப் போக்கை நிறுத்தக்கூடியது. புண்களை ஆற்றவல்லது. இதன் மீது நடப்பதால் உடலுக்கு புத்துணர்வு கிடைக்கிறது. நரம்பு நாளங்களை தூண்டக்கூடியது. இரத்தத்தை உறைய வைக்கும் தன்மை கொண்டது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அருகம்புல்லை பயன்படுத்தி தோல் நோய்களுக்கான மருந்து தயாரிக்கலாம். அருகம்புல் உடல் தாது வெப்பு நீக்கி தாகத்தை தணித்தும். சிறுநீர் பெருக்கியாகவும் இருக்கிறது. அருகம்புல்லில் நீர்விடாமல் சாறு எடுத்து. இதை 2 சொட்டு விடும்போது மூக்கில் இருந்து வரும் இரத்தம் நிற்கும். அருகம்புல் சாறு 100 மில்லி அளவுக்கு குடித்துவர மாதவிலக்கின் போது ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு கட்டுக்குள் வரும். பல்வேறு நன்மைகளை கொண்ட அருகம்புல் இரத்தத்தை சுத்தப்படுத்தி தோல்நோய்கள் வராமல் தடுக்கிறது. கோடை வெயிலுக்கு அருகம்புல் சாறு குடிக்கும்போது உடல் குளிர்ச்சி அடையும். அருகம்புல் சாறு 50 மில்லி எடுக்கவும். இதனுடன் புளிப்பில்லாத கெட்டி தயிர் சேர்க்கவும். இதை காலை மாலை குடித்துவர வயிற்றுப்போக்கு. வெள்ளைப்போக்கு சரியாகும். அருகம்புல்லை பயன்படுத்தி உடல் சூட்டை தணிக்க கூடிய. குடலில் ஏற்படும் புண்களை ஆற்றக்கூடிய மருந்து தயாரிக்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் அருகம்புல் சாறு. மிளகுப்பொடி நெய் ஒரு பாத்திரத்தில் அரை ஸ்பூன் விட்டு சூடுபடுத்தி. இதனுடன் அருகம்புல் சாறு சேர்த்து பின்னர் நீர்விட்டு கொதிக்க வைக்க வேண்டும். இதனுடன் சிறிது மிளகுப்பொடி சேர்த்து லேசாக கொதித்தவுடன் இறக்கி விடவும். தேவைப்பட்டால் சிறிது உப்பு சேர்த்துகலாம். இது உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் வெட்டை நோய்க்கு மருந்தாகிறது. வயிற்று புண்களை ஆற்றும் சிறுநீர் பெருக்கியாக விளங்குகிறது. கைகால் வீக்கத்தை போக்குகிறது. இங்கிலீஷ் மருந்துகளை அதிகளவில் எடுத்துக்கொள்வதாலும். வெளியில் அடிக்கடி சாப்பிடுவதாலும் ஏற்படும் புண்களை அருகம்புல் சாறு ஆற்றும். எளிதில் நமக்கு கிடைக்க கூடிய அருகம்புல் நோயற்ற வாழ்வுக்கு சிறந்தது. நோய் நீக்கும் உடல் தேற்றியாகவும் காமம் பெருக்கியாகவும் செயல்படும். கணுநீக்கிய அருகம்புல் 30 கிராம் மாதுளை 30 கிராம் எடுத்து கொண்டு. அரை லிட்டர் நீரில் போட்டு 1/4 லிட்டராக காய்ச்சி 50 மில்லி அளவாக 3 மணி நேரத்திற்கு ஒருமுறை குடித்து வந்தால் காது. மூக்கு ஆசனவாய் இரத்த ஒழுக்கு நிற்கும். வெப்பம் தணியும் மாதவிலக்கு சிக்கல் நீங்கும். கணுநீக்கிய அருகம்புல் 30 கிராம் வெண்ணெய் போல் அரைத்து. சம அளவு வெண்ணெய் கலந்து 20 முதல் 40 நாள்கள் வரை சாப்பிட உடல் தளர்ச்சி நீங்கி உறுதிப்படும். அருகம்புல்லை சிறு துண்டுகளாக வெட்டி பசையாக அரைத்து எடுக்கவும். இந்த பசையுடன் மஞ்சள் சேர்த்து நன்றாக கலக்கவும். இதை பூசுவதால் அரிப்பு சொறி சிரங்கு படர்தாமரை வியர்குரு சரியாகிறது. தோல் நோய்களுக்கு மருந்தாகும் அருகம்புல் அக்கி கொப்புளங்கள் சொரியாசிஸை குணப்படுத்துகிறது. அருகம்புல்லை துண்டுகளாக நறுக்கி நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து. காலையில் வடிகட்டி ஊறல் நீரை மட்டும் எடுக்கவும். இதனுடன் காய்ச்சிய பால் சேர்த்து காலை மாலை குடித்துவர கண் எரிச்சல். அரிப்பு போன்றவை சரியாகும். அறிவு மிகுந்து முக வசீகரம் உண்டாகும். அருகம்புல் 30 கிராம் கீழாநெல்லிஸ் 15 கிராம் இவற்றை மையாய் அரைத்து தயிரில் கலக்கி காலையில் குடித்துவர. வெள்ளை மேக அனல் உடல் வறட்சி சிறுநீர் தாரையில் உள்ள புண்ணால் நீர்க்கடுப்பு. சிறுநீருடன் இரத்தம் போதல் ஆகியவை தீரும். அருகம்புல் 30 கிராம் அரைத்து பாலில் கலந்து பருகிவர இரத்த மூலம் குணமடையும். வேண்டிய அளவு புல் எடுத்து சிறிதளவு மஞ்சள் சேர்த்து அரைத்து உடலில் தடவி. சில மணி நேரம் கழித்து குளித்தால் சொறி சிரங்கு அடங்காத தோல் நோய். வேர்க்குரு தேமல் சேற்றுப்புண் அரிப்பு வேனல் கட்டி தீரும். அருகம்புல் வேர் 30 கிராம் சிறுகீரை வேர் 15 கிராம். மிளகு 5 கிராம் சீரகம் 5 கிராம். 1 லிட்டர் நீரில் சேர்த்து 1/4 லிட்டராக காய்ச்சி. பால் கற்கண்டு கலந்து பருக மருந்து வீரியம் தணியும். அதாவது வீரியம் மிகுந்த மருந்துகளை உட்கொள்வதால். வாய் வயிறு வெந்து காணப்படும் அவர்களுக்கு அருகம்புல் 100 கிராம். மிளகு 75 கிராம் சீரகம் 50 கிராம். இடித்து 1 லிட்டர் நல்லெண்ணெயில் போட்டு 15 நாள்கள் கடும் வெயிலில் வைத்து. 45 90 150 நாள்கள் தலையில் தடவிவர கண்ணோய்கள் தீரும்.
1 கிலோ அருகம்புல் வேரை ஒன்றிரண்டாய் இடித்து 8 லிட்டர் நீரில் இட்டு 1 லிட்டராக வற்றக் காய்ச்சி வடித்து 1 லிட்டர் நல்லெண்ணெய் கலந்து அமுக்கிரா கிழங்கு. சர்க்கரை கிழங்கு வகைக்கு 20 கிராம் பால் விட்டு நெகிழ அரைத்து கலக்கிச் சிறிது தீயில் பதமுறக் காய்ச்சி வடித்து எடுத்த எண்ணெயை. அருகுதைலம் ஒரு நாள்க்கு ஒரு முறை தலையில் இட்டு அரைமணி நேரம் கழித்து குளித்துவர வாதம். பித்தம் நெஞ்சுவலி வயிற்றெரிச்சல் உடல் வறட்சி மூலச்சூடு தலைவெப்பு நீர்க்கடுப்பு ஆகியவை தீரும். அருகம்புல் வேர் நன்னாரி வேர் ஆவரம் வேர்பட்டை குமரி வேர் வகைக்கு 50 கிராம் 2 லிட்டர் நீரில் போட்டு அரை லிட்டராக காய்ச்சி வடித்து 100 மில்லியாக ஒரு நாளைக்கு 5 வேளை கொடுக்க மது மோகத்தால் உண்டான மது தாகம் தணியும். வில்வ மூலிகை வாத நோய்களை தீர்க்குமாம். வேப்பிலை பித்த நோய்களை சரிசெய்யும். துளசி கப நோய்களை குணப்படுத்தும். ஆனால் இந்த 3 வகை நோய்களையும் குணப்படுத்தும் ஒரு மூலிகை தான் அருகம்புல். அதனால்தான் இதை முதல் மூலிகைன்னு சொல்வாங்க. அருகம்புல் மட்டுமே ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர் எனச் சொல்லலாம். அருகம்புல்லை நிழலில் உலர்த்தி பொடி செய்து தினமும் கஷாயம் செய்து குடித்து வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும். அருகம்புல்லையும் தேங்காய் எண்ணெயையும் சம அளவு எடுத்துக் கொண்டு அதை உடலில் தேய்த்து அரைமணி நேரம் ஊறவிடவும். பிறகு கடலைமாவால் தேய்த்து குளித்தால் உடல் கண்ணாடி போல் ஜொலிக்கும். அருகம்புல் சாறை பருகிய பின் அரை மணி நேரத்துக்கு எந்த விதமான உணவும் எடுத்துக்கொள்ளக் கூடாது. அப்பொழுதுதான் இதனுடைய முழுப்பயனும் நாம் பெற முடியும். அருகம்புல் பல் ஈறு கோளாறுகளை நீக்கும். வாய் துர்நாற்றத்தை போக்கும். உடல் பலகீனம் மூளை பாதிப்பு தாது விருத்தி குடைச்சல் வாய்வு வயிற்று நோய் மூல நோய். ஞாபக சக்தி இரத்த கொதிப்பு பித்தம் தொடர்பான உஷ்ணவியாதிகள். வெட்டை தலைபாரம் ஆஸ்துமா கைகால் வலி ஊட்டச்சத்து குறைவினால் ஏற்பட்டுவிடக்கூடிய சோர்வு. இவைகள் நீங்குவதற்கு அருகம்புல் உதவும். அருகம்புல் ஒரு கைப்பிடியும் மிளகு 6 சீரகம் அரைதேக்கரண்டியும். அதாவது மிளகு சீரகம் அருகம்புல் ஆகியவற்றை மிக்சியில் அரைத்து. தண்ணீர் கொஞ்சம் சேர்த்து அரைத்து ஒரு கோப்பை சாறு எடுக்க வேண்டும். அந்த ஒரு கோப்பை சாறை வெறும் வயிற்றில் காலையில் குடிக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் வெளியேறிவிடும். அருகம்புல் சாறு குடிப்பவர்களுக்கு இந்த விஷயம் நிச்சயம் தெரிந்திருக்கும். இந்தச் சாறு குடித்த அரை மணி நேரத்துக்குப் பிறகு மலம் முழுதும் வெளியேறும். கொஞ்சம் இளகலாக மலம் வெளியே வரும். பழைய மலம் கழிவு எல்லாம் வெளியேறிவிடும். மலம் நன்றாக உடலில் இருந்து வெளியேறினாலே உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு நீங்கிவிடும். தொடர்ந்து குடித்து வந்தால் உடலில் எப்போதும் கெட்ட கொலஸ்ட்ரால் கூடாது. உடல் ஆரோக்கியமாகும். அருகம்புல் ஒற்றை மூலிகை எனச் சொல்லும் அளவுக்கு மிகச்சிறந்த மருந்து. நான்காவதாக பார்க்கக்கூடிய ஆவாரம்பூசெடி பற்றி பார்க்கலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய பாத எரிச்சல் மதமதப்பு மூட்டுவலி அதிக தாகம் நரம்பு தளர்ச்சி சிறுநீரக கோளாறுன்னு இப்படி எல்லாத்துக்கும் ஆவாரம் பூ கஷாயம் குடிநீர் ஒரு நல்ல மருந்து ஆகும். ஆவாரம் பூவோட பச்சைப்பயிறு சேர்த்து அரைச்சி உடம்பு மேல பூசி குளிக்கலாம். இதனால தோல் நமைச்சல் தீரும். பூவ பொடி செஞ்சு தேய்த்து குளிச்சு வந்தா உடல் வியர்வையினால் ஏற்படும் உப்பு. கற்றாழை நாற்றம் உடல் வறட்சி நீங்கும். அதோட உடலுக்கு நல்ல நிறத்தையும் கொடுக்கும். ஆவாரை பிசின் 4 லிருந்து 10 கிராம் எடுத்து தண்ணியில் கலந்து குடிச்சு வந்தா நீரிழிவு. வெள்ளைப்படுதல் சிறுநீர் எரிச்சல் குணமாகும். பொடுகு பிரச்சனை இருப்பவர்கள் ஆவாரம் பூ பொடி. வெந்தயப்பொடி மற்றும் கற்றாழை ஜெல் மூன்றையும் சரிசமமாக கலந்து உச்சந்தலையில் தடவி விடவும். 30 நிமிடங்கள் கழித்து கூந்தலை ஷாம்பு கொண்டு அலசி வந்தால் பொடுகு பிரச்சனை நீங்கும். ஆவாரம் பூ விதைகள் மற்றும் கரிசலாங்கண்ணி இலைகள் சேர்த்த எண்ணெய் இளநரை பிரச்சனைக்கு உதவும். உலர்ந்த ஆவாரம் பூக்கள் முடிவளர்ச்சிக்கு தேவையான எண்ணெய்கள் தயாரிப்பிற்று சேர்க்கும் மூலிகையாக உள்ளது. ஆவாரம் பூ வெந்தயம் மருதாணி மற்றும் கறிவேப்பிலை முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். தலைமுடி வளர்ச்சிக்கு இந்த பூக்கள் பேருதவி புரிகின்றன. இந்த பூக்களை தண்ணீரில் போட்டு காய்ச்சி அதனுடன் சிறிது எலுமிச்சம்பழத்தை பிழிந்து தலைக்கு குளித்து வந்தால் அவ்வளவும் குளிர்ச்சியை தரும். ஆவாரம் பூக்களே குளிர்ச்சி என்றால் அதனுடன் எலுமிச்சை சேரும்போது இரட்டிப்பு குளிர்ச்சி ஏற்படுகிறது. தலைமுடி உதிர்வதும் உடனடியாக நிற்கும். வறண்ட கூந்தலும் வலு பெறுகிறது. செம்பருத்தி பூக்களை தேங்காய் எண்ணெயில் சேர்த்து காய்ச்சுவது போல. இந்த ஆவார பூக்களையும் சேர்த்து காய்ச்சி தலைமுடிக்கு பயன்படுத்தினால் தலைமுடி நன்றாக வளரும். ஆவாரம் இலையை அம்மியில் அல்லது மிக்சியில் போட்டு அரைத்து அதன் விழுதை ஒரு கரண்டியில் இட்டு அதனுடன் சிறிது நல்லெண்ணெய் விட்டு சிறுதனலில் ஆவாரம் விழுதை வதக்கி அதை சுத்தமான காட்டன் துணியில் வைத்து கட்டிவிட வேண்டும். இதுபோல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டிவர சர்க்கரை நோயால் ஏற்படும் குழிப்புண்கள் மாயமாக மறைந்துவிடும். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு ஆவாரையை பயன்படுத்துவார்கள். அதாவது கருப்பட்டியுடன் ஆவாரை பூவை சேர்த்து உண்டு வந்தால் பெண்களுக்கு மலட்டுத் தன்மை நீங்கும்.
விரைவில் கர்ப்பம் உண்டாகும் வாய்ப்பு ஏற்படும். ஆவாரம்பட்டை அத்திப்பட்டை நாவல்படை இவை மூன்றையும் சம அளவு பொடி செய்து தேனில் 5 முதல் 10 வரை நாட்கள் சாப்பிட வெள்ளை நோய். நீரிழிவு நோய் தீர்க்கும். முற்றுப்புள்ளி. அடுத்ததாக பார்க்கும் மூலிகை மருதாணி. மருதாணி தெய்வீக மூலிகை வரிசையில் துளசியைப் போன்று மகாலட்சுமி வாசம் செய்யும் மருத்துவ குணம் கொண்ட புதர்வகை செடியை சார்ந்ததாகும். மருதாணிக்கு அசோகமரம் என்ற பெயரும் உண்டு. சீதையை சிறை வைத்திருந்த இடத்தில் மருதாணி மரங்கள் நிறைந்த வனமாக இருந்ததால் அதற்கு அசோக வனம் என்ற பெயர் ஏற்பட்டது. மருதாணி வீட்டில் இருந்து வந்தாலே மகாலட்சுமி வாசம் செய்யும். மருதாணியை சுக்கிரனின் அம்சம் என்கிறது ஜோதிடம். ஒரு பெண்ணிற்கு வரப்போகும் கணவனின் குணாதிசயங்களை 2 விஷயங்களின் வாயிலாக அறிய முடியும் என நம் முன்னோர்கள் நம்பினார்கள். முதலாவதாக ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளின் வாயிலாக அறிவது. இரண்டாவதாக திருமணத்திற்கு இருக்கும் இளம் பெண்ணிற்கு மருதாணி இடுவதன் மூலம் அறிவது. ஒரு பெண்ணின் கையில் இடும் மருதாணி விரைவில் சிவந்துவிட்டால் அவள் கணவன் அவள் மேல் அதிக காதலுடன் இருப்பான் என்றும் அதனால் தங்கள் மகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என பெற்றோர் பெருமைப்படுவர். கல்யாணத்திற்கு முதல் நாள் மருதாணி பூசிக்கொள்ளும் பழக்கம் இப்படியாக ஏற்பட்டது. மருதாணி சரியான நிறத்துடன் கையில் சிவந்த நிறத்தில் உள்ளவர்களுக்கு குழந்தை பிறப்பு சரியான முறையில் இருக்கும் என்றும் ஆயுர்வேதம் கூறுகிறது. சிலருக்கு ஆரஞ்சு கலராக இருக்கும். சிலருக்கு அடர் சிவப்பில் பார்க்க கொள்ளை அழகாக இருக்கும். சிலருக்கு கருத்தே போய்விடும். மருதாணி சிவக்காமல் மஞ்சள் நிறத்தால் அது சீதள உடம்பை குறிப்பதாகும். அதிகம் கருத்துவிட்டாலோ அது பித்த உடம்பு என்கிறது. 2 நிலைகளிலும் கருத்தரிப்பது தாமதமாகும் என்கிறது ஆயுர்வேதம். இப்போது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி வரும் மருதாணி இலை பயன்கள் பார்க்கலாம். பித்தத்தை அதிகமாக்கும் இலைகள் கை கால்களில் தோன்றும் சேற்றுப்புண்கள். அழுக்குப்படை கட்டி பித்த வெடிப்புகள் ஆகியவற்றை குணமாக்கும். மருதாணி வேர் நோய் நீக்கிவிட்டு உடலை தேற்றும். மருதாணி பூக்களைச் சேகரித்து உலர்த்தி தலையணை போல் செய்து படுத்துவர நல்ல தூக்கம் உண்டாவதுடன் தலைப்பேன்களும் குறையும். இலைகளை மைய அரைத்து அடை போன்று தட்டையாக தட்டி நிழலில் உலர்த்தி கொள்ள வேண்டும். இதனை தேவையான அளவு தேங்காய் எண்ணெயில் போட்டு 21 நாட்கள் வெயிலில் வைத்து பின்னர் வடிகட்டி பத்திரப்படுத்த வேண்டும். இந்த எண்ணெயை தலையில் தடவி வரவேண்டும். இதனால் இளநரை மாறுவதுடன் கண்கள் குளிர்ச்சி அடையும். நல்ல தூக்கம் உண்டாகும். 6 தேக்கரண்டி அளவு புதிதாக சேகரித்த மருதாணி இலைச்சாற்றை வெறும் வயிற்றில் காலை வேளைகளில் குடிக்க வேண்டும். 10 நாள்கள் வரை இவ்வாறு செய்ய பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை படுதல் குணமாக்கும். மருதாணி இலைகளுடன் சிறிதளவு பாக்கு சேர்த்து அம்மியில் அரைத்து இரவில் கை கால் நகங்களின் மீது வைத்து காய்ந்த பின்னர் உறங்கி காலையில் கழுவ வேண்டும். இவ்வாறு 15 நாள்களுக்கு ஒரு முறை செய்து வர நகம் சொத்தையாவது அழுக்குடன் பளபளப்பு இல்லாமல் இருப்பது ஆகிய பிரச்சனைகள் தீரும். மேலும் நகம் தொடர்பாக ஏற்படும் எந்த நோயானாலும் தடுக்கப்படும். மருதாணி இலையை அரைத்து பசையாக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் பூச கொப்புளங்கள் தீக்காயங்கள் குணமாகும். சிறிதளவு மருதாணி கொழுந்தை நீரில் இட்டு ஊற வைக்க வேண்டும். 1 மணி நேரம் ஊறிய பின்னர் இந்த நீரை கொதிக்க வைத்து கஷாயம் செய்து கொள்ள வேண்டும். இந்த கஷாயத்தால் வாய் கொப்பளிக்க வாய்ப்புண் மற்றும் தொண்டைப்புண் தீரும். மருதாணி இலைகளை அரைத்து பாதங்களில் வைத்து கட்டுவது சிறந்த முறையாக பாரம்பரிய மருத்துவத்தில் இன்றும் இருந்து வருகின்றது. மருதாணி விதை எண்ணெயை உடலில் தடவ உடல் எரிச்சல் குணமாகும். மருதாணி இலைகளை அரைத்து பற்று போட்டால் தலைவலி குணமாகும். மருதாணி இலை மற்றும் மலர்கள் குஷ்ட நோய்க்கு மருந்தாக பயன்படுகின்றன. கால் எரிச்சலை தடுக்க இலைகளை அரைத்து பச்சையாக வைப்பதின் மூலம் அவற்றை சரிசெய்யலாம். தொண்டை கரகரப்புக்கு கொப்பளிப்பு நீராக பயன்படுகிறது. இலைகளின் வடிசாறு அல்லது கசாயம் வயிற்றுப்போக்கு மற்றும் சீதபேதியினை கட்டுப்படுத்தும். உள்ளங்காலில் ஆணி ஏற்பட்டிருந்தால் மருதாணி இலையுடன் சிறிது வசம்பு மஞ்சள் கற்பூரம் சேர்த்து அரைத்து ஆணி உள்ள இடத்தில் தொடர்ந்து கட்டி கொண்டு வர ஒரு வாரத்தில் குணமாகும். மருதாணி இலை கிருமி நாசினி கண்ணுக்கு புலப்படாத கிருமிகளை அழிக்க வல்லது. நகசுத்தி வராமல் தடுக்கும். புண்ணை ஆற்றவும் நல்ல மருந்து. மருதாணி இலையை அரைத்து கைகளுக்கு வைத்து வர உடல் வெப்பம் தணியும். கைகளுக்கு அடிக்கடி மருதாணி போட்டு வர மனநோய் ஏற்படுவது குறையும். மருதாணி இட்டுக் கொள்வதால் நகங்களுக்கு எந்த நோயும் வராமல் பாதுகாக்கலாம். மருதாணி இட்டுக் கொள்வதால் சிலருக்கு சளி பிடித்து விடும். இதற்கு மருதாணி இலைகளை அரைக்கும் போது கூடவே 7 அல்லது 8 நொச்சி இலைகளை சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளலாம். ஆறாத வாய்ப்புண் அம்மை புண் ஆகியவற்றிற்கு இதன் இலையை அரைத்து நீரில் கரைத்து வடித்து வாய் கொப்பளிக்கலாம். அரைத்து அம்மை புண்களுக்கு பூசலாம். இளநரையை அகற்றும் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு உள்ள ஒரு சில பிரச்சனைகளில் இளநரையும் ஒன்று. இதற்கு மருதாணியை கொண்டு இயற்கை முறையில் எளிதாக தீர்வு காணலாம். மருதாணி இலைகள் உடலில் இரத்தத்தில் இருக்கும் நச்சுகளை நீக்க உதவுகிறது.
மருதாணி இலைகளை எடுத்து நீரில் கொதிக்க வைக்கவும். அந்த நீரை வடிகட்டி அதில் 2 மடங்கு அளவு நீர் சேர்த்து இரவு உணவுக்கு பிறகு குடிக்க வேண்டும். மூட்டு வலியை விரைவாக குணப்படுத்தும் மூலிகை எண்ணெய் ஈஸியாக தயாரிக்கலாம். ஒரு டம்ளர் அளவு வரும் வரை குடித்தால் இரத்தத்தில் இருக்கும் நச்சுக்கள் வெளியேறு. இரத்தம் சுத்தமாகும். 6 மாதங்களுக்கு ஒருமுறை இதை குடிக்கலாம். ஆனால் மருதாணி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்த வேண்டும். மருதாணி மரத்தில் உள்ள பூக்களை எடுத்து சுத்தப்படுத்தி வைக்கவும். தினமும் வெதுவெதுப்பான நீரில் 1 டீஸ்பூன் அளவு மருதாணி பூக்களை அரைத்து சேர்த்து குடித்துவர வேண்டும். தொடர்ந்து இப்படி செய்து வந்தால் தூக்கம் நன்றாக வரும். நகங்களில் வரக்கூடிய நகச்சுத்தி நகவிரல் இடுக்கில் புண். விரல்களின் ஓரங்களில் தோல் உரிதல் போன்ற வருவதற்கு காரணம் கண்ணுக்கு தெரியாத பூஞ்சைகளும் கிருமிகளும் தான். நகச்சுத்தி அதிகவலி மிக்கது உபாதை அதிகம் தரக்கூடியது. இதை போக்க எளிய வைத்தியம் மருதாணியை மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து தடவினால் குணமாகும். தொடர்ந்து 5 நாட்கள் வரை இதை நகத்தில் தடவி 1 மணி நேரம் விட்டு கழுவி வந்தால் நகச்சுத்தி காணாமல் போகும். கூடுதலாக நகத்தில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள். பூஞ்சைகள் வெளியேறும் உடலில் கொப்புளங்கள். வேனல் கட்டிகள் வந்தாலும் இதை பயன்படுத்தலாம். கூடுதலாக வேப்பிலையை சிறிதளவு சேர்த்துக்கொள்ளலாம். வாய்ப்புண் வாய்வேக்காளம் தொண்டைப்புண் போன்ற பாதிப்பிற்கு மருதாணியின் மருத்துவ பலன்கள். மருதாணி இலையை நன்றாக கொழுந்தாக எடுத்து வெதுவெதுப்பான நீரில் ஊறவைக்க வேண்டும். பிறகு 1 மணி நேரம் கழித்து அந்த நீரை வாயில் ஊற்றி சில வினாடிகள் வைத்திருந்து நன்றாக கொப்புளிக்க வேண்டும். வாய் முழுக்க தண்ணீரை ஊற்ற வேண்டும். இப்படி செய்து வந்தால் வாய்ப்புண் அதிசயமாக 2 நாளில் காணாமல் போகும். வலி எரிச்சல் உபாதை இருக்காது. தொண்டை வரையும் கொப்புளிக்கலாம். அதனால் சுத்தமான நீரில் சுத்தம் செய்த மருதாணி கொழுந்தை பயன்படுத்த வேண்டும். இதனால் அவை உடலுக்குள் போனாலும் கெடுதல் இருக்காது. சரும நோய்க்கு மருதாணி மருத்துவ பலன்கள். சருமத்தில் வரும் கரும்படை வண்ணான் படை. கால் இடுக்கிலும் கழுத்து கை இடுக்கில் தொடையில் வரக்கூடும் நோய்க்கு. மருதாணி இலையை மஞ்சள் வேப்பிலையுடன் அரைத்து அந்த இடத்தில் தடவி குளிக்க வேண்டும். தொடர்ந்து 1 மாதம் அளவுக்கு இப்படி செய்து வந்தால் கரும்படை காணாமல் போகும். ஆனால் அதை பயன்படுத்தும் போது அதிக சோப்பு போடக்கூடாது. மருதாணி இலையை சரியாக பயன்படுத்தினால் அவை குஷ்ட நோயை கூட குணப்படுத்தும் தன்மை கொண்டது.